Hi friends. Hi friends. இன்னைக்கு இப்போ என்ன செய்ய போறோம்? பாப்பாவும் ஹாய் சொல்றா. அன்பாக்சிங். அதாவது நம்மளுடைய ஆல்பம் அன்பாக்சிங் பண்ண போறோம். ஃபேமிலி ஆல்பம் ப்ளஸ் நிறைய வேலண்டைன்ஸ் டே gift எல்லாமே அன்பாக்சிங் பண்ண போறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபரோட பிஸ்னஸ் எல்லாம் ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதில் இது எத்தனாவது வீடியோ நிசா? அஞ்சாவது வீடியோ. ஓகே, யார்? ஓகே ஓகே கிளிட்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிற இடத்துலேருந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டுலாம் பார்க்கலாம். நீங்கள் எப்படி அதெல்லாம் வாங்கிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணல நிஷாவோட வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கிடைக்கும். உங்கள்ட்ட ஆஃபரும் போயிட்டு இருக்கு, இதுக்கும் ஆஃபர் கிடைக்கும். ஆமாம், வேலண்டைன்ஸ் டே முடிகிறதுக்குள்ளேயும் உங்கள் லவ்வர்ஸ்க்கெல்லாம் சீக்கிரம் லவ்வர்ஸும் இல்லை, கல்யாணம் ஆனவங்களும் இருக்காங்க இல்லையா, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுக்கறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்க, என்ன வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. சரி, ஓகே. நம்ம வீடியோல இருந்து உங்களுக்கு ஐடியாலாம் நிறைய கிடைக்கும். வேலண்டைன்ஸ் டேக்கு காதலர் தினம் தமிழ்லேயே சொல்லிடுவோம், நமக்கு வர மாட்டேங்குது. ஓகே, வாங்க பார்ப்போம். ஓகே சார், அன்பாக்சிங் பண்ணிடுறியா? அதுக்கு முன்னாடி இது வந்து கிளிட்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிற இடத்துலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட காண்டாக்ட் ஃபோன் நம்பரும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து கீழே இருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நம்மளுடைய இது நம்மளுடைய ஃப்ரீ ப்ரமோஷன் அதோட லிங்க். ஆமாம், உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா நம்ம செல்வா விளாக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கும், ஆமாம், உங்கள் பிஸ்னஸையும் ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீ அதை பெரிய ஆல்பத்தை பெரிய நம்மளுடைய ஆல்பம் தான் இது அனுப்பிச்சிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய கிஃப்டெல்லாம் வேலண்டைன்ஸ் டேக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் வச்சுருக்காங்க. அந்த கிஃப்ட்டில் சாம்பிளும் காமிக்கிறோம் என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. 10,000க்கு மேலே கஸ்டமர்லாம் இருக்காங்க, ட்ரஸ்டடான கஸ்டமர்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஹேண்ட்மேடு கிஃப்ட் இருக்குது, ஏகப்பட்ட ஹேண்ட்மேடு கிஃப்ட்டு. அதே மாதிரி ஃப்ரேமு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேமு, காம்போ ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, சிங்கிளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ரேம் எல்லாம் டேட் ஃப்ரேமு, நேம் ஃப்ரேமு, வரைஞ்ச மாதிரியே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரேம், டிஜிட்டல் ஆர்ட் பெயிண்ட், ஓகேங்களா, அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆல்பம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறது நம்மளோட ஃபேமிலி ஆல்பம் தான். இதில் வந்து 10 பேஜ் இருக்குது. இது ஃபோட்டோவுக்கெல்லாம் கணக்கு கிடையாது, அமௌண்ட்டு ஒரு பேஜ். அதே மாதிரி இந்த உட்கார் பாப்பா. நம்மளுடைய ஆல்பம் எல்லாமே பார்க்கலாம் நிசா. அது மட்டும் இல்லை நிசா, ஆல் டைப்பில் வந்து லெதர் ப்ராடக்ட் எல்லாமே கிஃப்ட், லெதர் ப்ராடக்ட்டில் உள்ள கிஃப்ட் எல்லாமே, ஆமாம், எல்லாமே இருக்குது. ஓகே, லேடிஸ் பர்ஸு, ஜென்ஸ் பர்ஸு எல்லாமே. ஓகே, இந்த வேலன்ஸ் இப்படியே அப்படி வச்சுடும். ஃபோட்டோலாம் நாங்கள் தான் குவாலிட்டியாக அனுப்பிச்சி வைக்கல, அவங்கெல்லாம் வந்து சூப்பராக தான் இது பண்ணியிருக்காங்க. எங்கள்கிட்ட வந்து இங்கே உள்ள ஃபோட்டோஸ் அவ்வளோவா இல்லை. ஆல்பத்தில் இருந்து எல்லா ஃபோட்டோ, கல்யாணம் பண்ண ஃபோட்டோ, மீதி எல்லாம் எடுத்த ஃபோட்டோலாம் வந்து நம்மளோடலாம் திருச்சியில் இருக்கு இல்லையா, அதனால இப்போ உள்ள ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சோம். இருந்ததை மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தோம். இப்போ அடுத்தது வந்து லவ்வர்ஸ் டே கிஃப்ட் ஓப்பன். ஓகே அனிசா, சரி. இங்கிட்டு ஓம் பக்கத்து திருப்பி காமிச்சுன்னா எனக்கு இப்படி தெரியும். இது எப்போ எடுத்தது? இது வந்து யாரோ பர்த்டேக்கு, ஏன் பர்த்டேக்கா இல்லை உங்க பர்த்டேக்கு தான் நான் செயின் கொடுக்கையில எடுத்தது. அப்பதான் ட்ரெஸ் கலரா மேட்சா போட்டிருந்தேன். உங்களுக்கு எந்த போட்டோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி போட்டோலாம் எங்கள்கிட்ட இல்லவே இல்லை. இதெல்லாம் இது வந்து எங்களுடைய கல்யாண நாள் கொஞ்சம் கோயிலுக்கு போறக்காக எடுத்தது, கோயிலுக்கு போறப்ப எடுத்தது. சூப்பர். இது வந்து நாங்க வந்து பட்டுக்கோட்டையில உள்ள அது என்ன பொருட்காட்சி, அதுல எப்படி சூப்பரா ரைட்டிங் எல்லாம் கொடுத்திருக்காங்க பாரு, செம்மையா இருக்கு. பட்டுக்கோட்டை. இது வந்து இவர் வெளிநாட்டுல இருந்து எடுத்த போட்டோஸ். இந்த போட்டோஸ்லாம் அவர்கிட்ட இல்ல. என்ன எழுதி இருக்கு? அவர் ஹீரோன்னு எழுதி இருக்கு. இதுவும் அங்க எடுத்த பிக்சர்ஸ் தான். பர்த்டே நந்து விங்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். பாப்பா உட்கார்ந்தா அழகழகா அம்மா காட்டுவேன். எங்க பாப்பா போட்டோவா இது? யாரு அம்மா போட்டோவா? இதெல்லாம் ஆல்பம்லாம் சூப்பராக கிரியேட். இந்த மாதிரி மெத்தட் ஆல்பம் மட்டும் கிடையாது. நீங்க பர்த்டே ஃப்ரேமு, வெட்டிங் டே ஃப்ரேமு, பர்த்டே, வெட்டிங் டே, வளகாப்பு, உங்களுக்கு மெமரியா உள்ள அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு டே, அந்த டேல உள்ள ஆல்பம்லாம் நம்மளுக்கு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, இந்த ஃபோட்டோலாம் இவ்வளோ ஃபோட்டோ இருக்கே, நம்ம ஒரு ஆல்பம் பண்ணால் உங்களுக்கு இது வரும் இல்லையா, அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா எத்தனை ஃபோட்டோவாக இருந்தாலும். அதே மாதிரி பிப்ரவரி 5 வந்து வேலண்டைன்ஸ் டே அந்த இது ஆஃபர்லாம் க்ளோஸ் முடியுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஆஃபரோட நீங்களும் வந்து ஆஃபர்லாம் வாங்கிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் விற்கிறாங்கன்ட்டு, செல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதில் இருக்கும் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு. இதெல்லாம் இப்போ எடுத்தது நிசா? இது வந்து ஏதோ ஒரு கோயில், அந்த இந்த கோயில் போயிருந்தோம், ஐயர்மலை கரூரில் எடுத்தது. இது வந்து வீட்டில்
இது வந்து தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் பட்டாசு வச்சப்ப இது ஏதோ ஆயுத பூஜை. ஆயுத பூஜை. இது இது வந்து வேளாங்கண்ணி மாதா கிட்ட இது ஏதோ சிம்பிளா எதுக்கோ எடுத்தது. இது வந்து தியாவுக்கு அன்னைக்கு ராதே கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. இது வந்து நம்ம மனோரா போட்டோ சும்மா வீட்டுல எடுத்த போட்டோ தான். சூப்பரா இருக்கு எல்லா போட்டோவும். இதெல்லாம் எப்ப எடுத்தது? இது ஏதோ சும்மா வீட்டுல எடுத்தது. இது களத்தூர் கோயில், களத்து கும்பாபிஷேகம், முருகர் கோயில் கும்பாபிஷேகம் எடுத்தது. இது வந்து குடியரசு தின விழா போன வருஷம் குடியரசு தின விழாவுக்கு எடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாப்பா அந்த ஃபோட்டோ பாரு அழுக்காக்கிறாம பாரு, கிழிச்சு போட போகிறாடி. நல்ல மெமரியாக இருக்கும் இது மாதிரிலாம். நீங்கள்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து ஃபோட்டோலாம் நல்ல குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா தரமாக சூப்பராக இருக்கும் எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா செல்வான்னு போட்டு பர்ஸ்லாம் வந்துருக்கு. இதில் வந்து லேடிஸ் பர்ஸும் இருக்குது, ஜென்ட்ஸ் பர்ஸும் இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி இந்த லோகோ ஒரு 1000 கணக்கில் இருக்குது. இந்த லோகோ என்ன லோகோ வேணாலும் நீங்கள் இது வச்சுக்கலாம். இந்த லோகோ தான் வைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு ஹார்ட் போட்டோ இல்லைன்னா எந்தெந்த மாடல் அவங்க மாடல்லாம் அமுச்சு விடுவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஒரு கலர் பர்ஸ் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட எல்லா கலருமே இருக்கு. உங்களுக்கு வந்து பர்ஸோட குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல். வந்து வேலன்ஸ் டேக்கு உங்களுடைய லவ்வருக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ கொடுக்க பர்ஸ்ல இது பேர் மட்டும் இல்லை, ஃபோட்டோவும் போட்டுக்கலாம். ஃபோட்டோவும் வச்சு கொடுப்பாங்க. கீ செயின், இதுலயும் கீ செயின்லயும் சரி, போட்டோவும் சரி, எழுதியும் கொடுக்கறதும் சரி. இதுலயும் டிரைவ் சேஃப், ஐ நீட் யூ ஹியர் செல்வா. கீ செயின்லாம் ஏகப்பட்ட கீ செயின் மாடல் இருக்குது. நீங்கள் என்ன மாடல் சொல்கிறீங்களோ அதை அனுப்பிச்சி வைப்பாங்க. கீ செயினில் ஃபோட்டோ போடுறதா இருந்தாலும் பேர் எழுதுறதா இருந்தாலும் எது வேணாலும் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பேனா மாடல்லையும் அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான பேனா ஓப்பன் பண்ண இருக்கு. இதை வந்து நீங்கள் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம், தனித்தனி கீ செயினாகவும் வாங்கிக்கலாம், தனியாக பர்ஸ் வாங்கிக்கலாம், பேனா வாங்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி காம்போவாக வாங்கிக்கிறதாலும் காம்போவாகவும் வாங்கிக்கலாம். எழுதலாமா? எழுத முடியுமா? எழுதலாமே. திருவு அப்படி ஒரு சுத்து வந்துருச்சா? சூப்பராக இருக்குல்ல. இதுலயும் இந்த பேனாவிலையும் பாருங்க செல்வா இருக்கு. அவங்கள்ட்ட வந்து இது ஃபுல்லா வாட்டர். உண்மையாலுமே அவங்க கிட்ட வந்து சூப்பரான இதெல்லாம் கிடைக்குது. இந்த வேலன்ஸ் டே முடியவங்களையும் நீங்க வந்து முடிஞ்சா கண்டிப்பா அவங்கள்ட்ட ஆஃபர் போங்களையும். வேலண்டைன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்கிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவுமே இல்ல வேலன்ஸ் டே அப்ப ஆஃபர்லாம் போயிட்டு இருக்குல்ல, கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? அதாவது இந்த அந்த ஆல்பத்தை பொறுத்த வரைக்கும் இது 10 பேஜ், ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு ரேட். ஓகேங்களா? 100 பேஜ் வரைக்கும் வேணாலும் நீங்கள் ஃபோட்டோலாம் இது பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து இதில் வந்து 10 ஃபோட்டோஸ் 10 பேஜ் நிறைய டிஜிட்டல் ஆர்ட் பெயிண்ட்டு ப்ளஸ் வந்து வேற என்ன சார் எல்லாமே உண்டு. நீங்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகேங்களா? அவங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் இது பண்ணுறாங்கன்னு. ப்ரைஸு அதோட விலையெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா வந்து அவங்கள்ட்டயே கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அதோட விலையெல்லாம் எவ்வளோன்னு சொல்லிடுவாங்க. கொரியரும் அதே மாதிரி பக்காவாக பேக் பண்ணி நீட்டாக அனுப்பிச்சி வச்சுருவாங்க. சூப்பராக வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? இதெல்லாம் லவ்வர்ஸ் டே கிஃப்ட்டுங்கிற மாதிரி இது சும்மா ஒரு காம்போ பேக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ஆல்பம் ஃப்ரேம். ஆமாம், சொல்ல மறந்துடுறேன். அந்த பேபிக்கு ஃப்ரேமு, பேபி ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம்னா நல்லா வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் எவ்வளோ பெரிய ஃப்ரேமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து சூப்பராக அவங்க செஞ்சுருக்காங்க. ஆமாம், குழந்தைங்களுக்கு அதுலேயே வந்து ராசி, பிறந்த தேதி, பிறந்த நேரம் எல்லாம் அதிலே எழுதியிருக்கும். வந்து எழுதி அவங்க வந்து சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, வேறு என்ன சார்? நீ அதையே பார்த்துட்டு உட்காந்துருக்க. அந்த அக்காவுக்கு தேங்க்யூ சொல்லிடு. அவங்க பிஸ்னஸுக்கு நிறையா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் நிறைய வந்து கஸ்டமர்லாம் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் போய் நிறைய பேர் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்கள் பிஸ்னஸை ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து செல்வா விளாக்ஸ்ன்னு இருக்கும். அதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகே, பாய்.